இந்த லட்டை நீங்கள் தினமும் ஒன்று சாப்பிட்டா போதும், உங்களுக்கு உடம்புல இருக்க எல்லா போஷாக்கும் கிடச்சிரும். என்ன லட்டு அது பார்க்கலாம் வாங்க. 5 அத்திப்பழத்தை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது 15 பேரிச்ச பழத்தை உள்ளே இருக்க விதை எடுத்துருக்கேன். பாதாம் 10, பூசணி விதை, தர்பூசணி விதை, பிஸ்தா, முந்திரி ஒரு 10. இந்த நட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அத்திப்பழத்தையும் பேரிச்ச பழத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் நெய் விட்டு நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்ச பேரிச்ச பழமும் அத்திப்பழமும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த கடாயிலே நெய் இருக்கும். அந்த நெய்யில் இந்த பேரிச்ச பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த நெய் இருக்கிறதுனால கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது ரொம்ப நேரம் கலரணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஃபிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கலர்னால் போதும். அது கலர்ன உடனே இந்த நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்து அப்படியே கையில் பிடிச்சு பார்க்கலாம். பிடிச்சு பார்த்தா ரவுண்டாக உருண்டையாக வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்து நீங்கள் இது சூப்பராக சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மேலும் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்வீட்டை எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் தரோம். அடுத்து ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.